காரகம் அப்படின்னு பேர். அடுத்தது விதேசத்துக்கு கார். அதுலதான் சுவாமி வந்திருக்கோம் நாங்க. நீங்க எந்த காரை சொல்றீங்க? மேகத்துக்கு கார்னு பேர். கார்மேனி செங்கண்ணு சொல்றோம் இல்லையா? கார்மேனினா மேகத்தை ஒத்த திருமேனி. அருணாச்சல கவி எழுதினார். இந்த ஹிமாலயாஸ் பக்கம்லாம் போனேன்னு வச்சுங்கோ, அப்பப்பப்ப ஒரு தூரல் விட்டுண்டே இருக்கும். நீங்க ஹிமாலயாஸ்லாம் நாளைக்கு வரும், முக்திநாத் க்ஷேத்திரம், பத்ரிநாத்லாம் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கிளைமரோட சொல்லுவேன் எப்படி அந்த க்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் போகணும் வரணும்னு. ஏன்னா அந்த ஹிமாலயாஸ் பக்கம் போயிட்டேன்னு வச்சுங்கோ, இப்ப நான் டு யூ நோ ஐ அம் த டைரக்டர் ஆஃப் 9000 அடிக்கு ஒரு மலை நின்று இருக்கும் உங்களுக்கு முன்னாடி. பிஃபோர் தட் யூ ஆர் நத்திங், யூ ஆர் ஜஸ்ட் அ ஸ்மால் டிராப். அந்த ஹிமாலய பர்வதங்களை பார்த்தேன்னு வச்சுங்கோ, இதுனா ஆகாசம் வரைக்கும் தொட்டுடுமான்னு நமக்கு தோணி போயிடும். 9000 அடி, 15000 அடி, 16000 அடி. அங்க நான் யார் தெரியுமா? யூ நோ ஹவு மெனி கம்பெனிஸ் ஐ அம் த டைரக்டர் ஆஃப். ஒரு அடி அந்த கண்டகி நதி அடிச்சதுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், காணாம விடும். யூ ஆர் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மதர் நேச்சர். we are nothing. மதர் நேச்சர், அந்த கடலே ஒரு அலை 10 அடிக்கு வந்ததுன்னு வச்சுங்க, போச்சு. மதர் பூமாதேவியின் சீற்றத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் அப்படி தெளிவா தெரியும். அப்போ மேகங்கள் கார் மேகம். ஏன்னா சீதாதேவி இருந்தது நேபாள தேசம். நேபாளம் ஃபுல்லா ஹிமாலயாஸ் தான். அதனால ராமர் போகும்போது அருணாச்சல கவி சொல்றார், கொஞ்சம் மழை பெஞ்சுட்டு இருந்துதான். காருலவும் சிருலீலையில் கன்னி மடம் தண்ணீர் முன்னே நின்றவர் யாரோ, இவர் யாரோ, என்ன பேரோ. அதாவது ராமர் விஸ்மயிக்கிறார் சீதையை பார்த்துட்டு, இவ்வளவு அழகா இருக்காளே. அப்ப சீதை எதிர்க்க பாக்குறா. மேகங்கள், கருத்த மேகங்கள். இப்போ ஒருவேளை மிதிலா தெருவில் நடக்க ஆரம்பிச்சுடுத்தோம். ஏன்னா ராமர் பார்க்கறதுக்கு கருத்த மேகமா இருக்கார். கார் உலவும் சிருலவும், கார் உலா அப்படின்னா கார்னு சொல்லது கருத்த மேகம். நீர் உண்ட பகவான் நீரகத்தான், நீர் இருப்பது காரகத்தான். அடுத்த திவ்யதேசம். இதெல்லாம் நீங்க ஏதோ கதை சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு திவ்யதேசமா நான் போயிட்டு இருக்கேன். நீரகத்தாய், காரகத்தாய்.